செல்லக்குட்டீஸ். ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலை மேல ஒரு பழைய குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு ராஜா தன்னோட புதையலை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காருன்னும், அத ஒரு சக்தி வாய்ந்த முனிவரோட ஆவி பாதுகாத்துட்டு வர்றதா அந்த ஊர் மக்கள் நம்புனாங்க. ஒரு நாள் பட்டணத்திலிருந்து 3 பேராசை பிடிச்ச மனுஷங்க வந்தாங்க. அவங்க கையில ஒரு பழைய வரைபடம் இருந்துச்சு. அவங்களோட நோக்கம் அந்த மலை மேல ஏறி முனிவர் காவல் காக்கிற புதையல திருடிட்டு போறதுதான். இத அந்த ஊர்ல விளையாடிட்டு இருந்த புத்திசாலி பசங்க பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த மலை மேலயும், முனிவர் மேலயும் ரொம்ப மரியாதை. அதனால அந்த திருடங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க முடிவு செஞ்சாங்க. அவங்க கிட்ட மந்திரமெல்லாம் இல்லையே, ஆனா புத்திசாலித்தனம் நெறைய இருந்துச்சு. அந்த திருடங்க பயந்து பயந்து குகைய நோக்கி நடந்தாங்க. காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. குகைக்குள்ள போனதும் அவங்களுக்கு ஒரே இருட்டா இருந்துச்சு. அப்போ திடீர்னு டுங்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த திருடங்க பயந்து போனாங்க. அப்புறம் சலசல்னு யாரோ வர்ற மாதிரி சத்தம். அதத் தொடர்ந்து ஊன்னு குகைக்குள்ள காத்து அடிக்கிற மாதிரி ஒரு மர்மமான சத்தம். கடைசியா குகை முழுக்க 1000 மின்மினி பூச்சிகள் திடீர்னு பறந்து மர்மமா வெளிச்சம் போட்டுச்சு. அந்த திருடங்க இது முனிவரோட சக்திதான்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ! முனிவர் வந்துட்டாருன்னு அலறி அடிச்சு, கையில இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வந்த வழியிலேயே தலைதெறிக்க ஓடிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த பசங்களோட புத்திசாலித்தனம், பேராசை பிடிச்ச திருடங்கள ஓட ஓட விரட்டிடுச்சு. குட்டீஸ், இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான சக்தி நம்மளோட புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு. நம்ம அறிவ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எதையும் சாதிக்கலாம்.